ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிக்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோமோஸ் ரெசிபி தான். ஒரு ஹெல்த்தியான மோமோஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். மைதாவை வந்து கொஞ்சம் ரிப்ளேஸ் பண்ணி நான் கோதுமை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலராக ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான மோமோஸை. இதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம மைதா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை யூஸ் பண்ணி பண்ணால் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இது ஸ்டீமிங் பண்ணுறதுனால ஹெல்த்தி தான். இன்னும் கோதுமை மாவு யூஸ் பண்ணி கொஞ்சம் கலராக செய்யலாம், கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். இது வந்து பாலக்கீரை வந்து ஒரு நிமிஷம் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன். இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீன் கலரில் மோமோஸ் சூப்பராக வரும். டேஸ்ட்டுமே செமையாக இருந்துச்சு. நல்லா இதை நம்ம ரொட்டிக்கு செய்கிற மாதிரி, நான் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராக கீரை சப்பாத்தி ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து நான் பல்போடு தான் சேர்த்திருக்கேன். இது தண்ணி வடிகட்டெல்லாம் இல்லை. அப்படி நான் பல்போடு சேர்த்துனா தான் அதோடய ஃபுல் ஃபைபரும் வந்து நமக்கு கிடைக்கும். இதையும் வந்து நல்லா நம்ம சப்பாத்தி பதத்தில் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour இதையும் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் சிக்கன் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கனை. இதை பல்ஸ் மோடில் போட்டுட்டு வந்துடலாம். ஒரு வெங்காயத்தை வந்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச அந்த சிக்கனையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, பெப்பரு ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலை வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டை. இதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் மட்டும் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் வேணுனாலும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இதை ரொட்டிக்கு நம்ம தேய்க்கிற மாதிரியே தான் நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். பெருசாக ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து பெருசாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம குட்டி குட்டியாக நெகட்டுறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது நடுவில் வந்து நம்ம சிக்கன் ஃபில்லிங் வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பவுச் மாதிரி சொல்லிவிட்டு அப்படி தான் ஈஸியான ஃபோல்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக ஃபோல்ட் பண்ணியாச்சு. அது உள்ளே இருக்க சிக்கன் வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வெளியே வராது. அவ்வளோதான். இது வந்து ஒரு ஸ்டீமரில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி குக்கரில் கூட உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட ஸ்டீமர் இருக்குது, நான் அதில் வச்சு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 minutes ஸ்டீம் பண்ணால் போதும். அதே மாதிரி பீட்ரூட் மாவையும் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே ஷேப் தான். நான் ஷேப் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நான் இந்த தடவை ட்ரை பண்ணல. ஒரே மாதிரி ஷேப்பு இது மாதிரி உள்ளே வந்து சிக்கன் வச்சு நம்ம மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அது வந்து வெளியே வராது. இதையும் வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, 2 கலர் இருக்குது. 3வது வந்து ஒரு ப்ளைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளைன் எதுவுமே நான் எது எசன்ஸும் ஆட் பண்ணாமல் நான் வந்து ப்ளைனாக ரொட்டி மாவே அதே மாதிரி பண்ணியாச்சு. 3 டைப்ஸ் ஆஃப் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். இதையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட மோமோஸ் ரெடி. கலராக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவு, கீரை, பீட்ரூட்டு எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம்.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எது வித்தியாசமும் தெரியல. மைதா மாவும் கோதுமை மாவுன்னு சொல்லிட்டு வித்தியாசமே தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட வந்து மோமோஸ்க்கு தேவையான சட்னி நான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.